ருத்ராஜ் வந்தாச்சு சார். சார் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க என்ன காரணம்? சந்தர்ப்பம் சூழ்நிலை. ருத்ராட்சத்தை ஏன் உங்க சின்னமா வச்சீங்க? ருத்ராட்சம் இந்த அருணாச்சலத்தோட சின்னம் இல்ல, அந்த அருணாச்சலத்தோட சின்னம். தெய்வமே தெய்வமே. சார் பார்த்தவராயனை ஏன் வேட்பாளரா நிக்க வச்சீங்க? நீங்களே நின்னுக்கலாமே. நான் என்னைக்குமே மக்களோட மக்களா இருக்க ஆசைப்படுறேன். உங்களை எதிர்த்து பல கட்சிகள் போட்டியிடுது. இந்த போட்டியில நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே இந்த போட்டியில ஜெயிக்கத்தான். ஜெயிச்சா மக்களுக்கு என்ன செய்வீங்க? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ரொம்ப நிறைய பணத்தை ரொம்ப கொஞ்ச நாள்ல செலவழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அரசியல் தான். அது அருணாச்சலம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, எனக்கு என்னமோ நம்ம தோத்துக்கிட்டே வரும்னு தோணுது. அவன் நிச்சயமா ஜெயிக்க போறான். அவன் செலவழிக்க போற பணத்துக்கு அவன் எலெக்ஷன்ல ஜெயிக்கத்தான் போறான். ஆனா சவால்ல தோக்க போறான். என்ன சொல்றீங்க? பணத்தை போட்டு அவன் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி, அதனால அவனுக்கு கிடைக்க போற எம்பி பதவி, இது ரெண்டுமே அவனுக்கு சொத்து தான். கண்டிஷன் பிரகாரம் 30 நாள் கழிச்சு அவன் கையில எந்த சொத்துமே இருக்கக்கூடாது. ஆனா அந்த எம்பிங்கிற சொத்து அவங்ககிட்ட இருக்கும். இது ஒண்ணு போருமே அவனை கவுக்கிறதுக்கு. ஒருவேளை அவன் எலெக்ஷன்ல தோத்துட்டா? தோக்க மாட்டான். இவன் சொன்னா திறந்து விடுகிறதே. ஆஹா, ஒரு வார்த்தையிலே அட ஆகாயம் நான் விடுகிறதே. தீமை விரைகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. சொல்லை மதிப்பாயே. நீ துள்ளாதே, இவன் போகும் வழியில் நில்லாதே. சீரும் சிங்கம் இவனல்லோ, சிறு புழுவாய் நீயும் எண்ணாதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆட ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். அபதம் பெற்று சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. அதுக்கு நல்ல காலம் நேரம்